Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. If not India and Indian people, then who? And if not now, then when? இந்தியாவும் இந்திய மக்களும் இல்லை என்றால் வேறு யார்? இப்போ இல்லைனா வேற எப்போ? இதுதான் இந்தியாவிற்கான பாலஸ்தீன தூதர் இன்று நம்மை நோக்கி கேட்ட கேள்வி, ஒவ்வொரு இந்தியரையும் நோக்கி கேட்ட கேள்வி. இந்தியனாக நான் இந்த கேள்விக்கு பதில் இல்லாம முழிக்கிறேன், வெக்கப்படுறேன், அவமானப்படுறேன். இந்த கேள்விக்கு பதில் ஒவ்வொரு இந்தியர்களும் சொல்லியாக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுறது எந்த ஒரு அரசியல் பற்றியோ மதம் பற்றியோ இல்லை, ஆனா மனித நேயம் பற்றிய ஒரு விஷயம். டோட்டல் பாலஸ்தீனுடைய மெடிக்கல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி கிடக்கு, டோட்டலா அழிஞ்சு போய் கிடக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை, அனஸ்தீஷியா இல்லை, பேசிக்கான பெனடால், இந்த பாராசிட்டமோல் டேப்லெட்ஸ் இருக்குல்ல, அது கூட இல்லாமல், சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் டோட்டலாக அந்த மெடிக்கல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி இருக்கிறதா இந்தியாவுடைய பாலஸ்தீனுடைய தூதர், இந்தியாவிற்கான பாலஸ்தீனுடைய தூதர் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டிங்ல டெல்லியில வச்சு பேசியிருக்காரு. டயாலிசிஸ் யூனிட்ஸ் இல்லை, எந்த அளவுக்குன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்றதுக்கு ஜெனரேட்டர்ஸுக்கு ஃபியூயல் இல்லை, எரிபொருட்கள் இல்லை அப்படின்னு இருக்காரு. இதனால ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்பவும் கவலை அளிக்குது, வேதனை அடைய செய்கிறது, சங்கடப்பட செய்கிறது. அதற்கான எந்த ஒரு தீர்வையும் எந்த ஒரு சொல்யூஷனையும் கொடுக்க முடியாம நம்ம தவிக்கிறோம். அட்லீஸ்ட் இங்க கல்ஃப்ல இருக்கக்கூடிய மக்களாகட்டும் அல்லது யூகே, யூஎஸ், இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த UNRWA, UNHO, இப்போ கத்தாரில் சொன்னீங்கன்னா கத்தார் ஹைரியா, கத்தார் சேரிட்டி, இது போன்ற அமைப்புகள் பாலஸ்தீனுக்கு உதவக்கூடிய சில வேலைகளை செய்து அவர்கள் மூலியமா நம்மளால இயன்ற உதவிகளை நம்ம செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இருந்தாலும் பாலஸ்தீனுடைய தூதர் கேட்ட கேள்வி ஒவ்வொரு இந்தியர்களும் நாம வெக்கப்பட வேண்டியதா இருக்கு. இதற்கு பதில் என்ன சொல்ல போறோம்? மக்களை பார்த்து கேட்டிருக்காரு, இந்தியர்களை பார்த்து கேட்டிருக்காரு. இந்தியா எப்போதுமே இது போன்ற நிலைமை இல்லை. அது நில அதிர்வுகள் ஆகட்டும், நிலநடுக்கம் ஆகட்டும், போர் ஆகட்டும், அல்லது இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லா டைம்லையும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனிதநேயமிக்க மனிதாபிமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நாடாக தான் இந்தியா இதுவரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கு. அதற்கு பேர் போன நாடு தான் இந்தியா. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம ரொம்ப இழந்துக்கிட்டு வரோம். இந்த நிலையில இந்த கேள்விகளுக்கு இந்திய கவர்மெண்ட்டையும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கேட்க வேண்டிய, அழுத்தம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம மாறி போயிருக்கோம். இந்தியா உதவிக்கரம் நீட்ட வேண்டும், தமிழ்நாடு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா, பாலஸ்தீன்ல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த, இதற்கு முந்தைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவருடைய தலைமையில திமுக அரசாங்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துச்சு. அங்க நடந்த இன படுகொலைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். இந்த கேள்விக்கு உங்களையும் சார்ந்துதான் கேட்டிருக்கு. தமிழ்நாடுங்கிறது ஒரு கருணையின் குரலாக ஒலிக்கணும். இந்த கேள்வி நம்மை நோக்கி கேட்ட கேள்விக்கு பதில் உடனடியாக சொல்லப்பட வேண்டும். உடனடியாக மருத்துவ உதவிகள் அனுப்பப்பட வேண்டும். அரசாங்கம் இதை முன்னெடுத்தால் இந்திய மக்கள், தமிழக மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் அள்ளி கொடுக்க தயாராக இருக்காங்க. மருத்துவ நிவாரண பொருட்கள் அனுப்புவதற்கான முயற்சிகளை இந்தியா கவர்மெண்ட்டும் தமிழக அரசாங்கமும் உடனடியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு சாகக்கூடிய பிஞ்சு குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நம்ம தயாராக இருக்கோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றார், யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறார்களோ அவர் உலக மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவர்கள் போல ஆவார் என்ற அடிப்படையில் அங்க சாகக்கூடிய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு அனைவருக்கும் இருக்கு. அந்த அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக மனிதாபிமான அடிப்படையில் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும், இந்திய அரசு முன்வர வேண்டும் என்று நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை அழுத்தமாக
தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். இப்போ உதவலினா பின்ன எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு உடனே பதில் வேணும். இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.